பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லாள் மணவாளன் இருந்தால் பின் மனத்தல் தீதோ. வணக்கம். எடிட்டர் அசோகன் சேனலுக்கு நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாட்டியும் பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களையும் பண்ண சொல்லுங்க. சரி, இப்போ நான் படித்த கவிதை என்பது பெரியார் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதின பாட்டு. பாட்டினுடைய பொருள் அநேகமாக உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். என்னென்னா, ஒரு பெண் பறவை இறந்து விட்டால் உடனடியாக ஆண் பறவை வேறு துணை தேடுகின்றது, அன்றில் பறவை. அதுபோல ஒரு மனைவி இழந்த ஒரு ஆண்மகன் வயதில் மூத்தவனாக இருந்தாலும் கூட ஒரு பெண் துணையை தேடி மறுமணம் செய்து கொள்கின்றான். இதை இந்த சமுதாயம் அனுமதிக்கின்றது. அப்படி அனுமதிக்கின்ற இந்த சமுதாயத்திலே வயதில் இளையவளாக இருந்தும் தன் கணவனை பிரிந்து விட்டால் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்து கொடுப்பதில் ஏகப்பட்ட தயக்கம் இருக்கிறது. இந்த பாழாய்ப்போன சமூகம் ஏன் விதவை மறுமணம் பற்றி சரியாக சிந்திக்க மாட்டேன் என்கிறது. அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணத்தை செய்து வைத்து அவள் சந்தோஷமாக இன்னொரு ஆண்மகனுடன் வாழ்வதற்கான வழியை இந்த சமூகம் ஏன் செய்து தர மறுக்கின்றது? இதுதான் பாரதிதாசன் கொதிச்சு போய் எழுப்பின கேள்வி. பாரதிதாசன் யார்? பெரியாருடைய அத்தியந்த சீடர், அவர் மேல் உயிரையே வைத்திருந்தவர். பெரியார் இறந்த பிறகு அவருடைய மனைவி மணியம்மை அவர்களுக்கு ஏன் மறுமணம் செய்து வைக்கவில்லை என்ற ஆதங்கம் பாரதிதாசனுக்கு இருந்ததா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதிய அந்த கவிதையிலே வெளிப்படுகின்ற ஆதங்கம் மணியம்மைக்கும் பொருந்தக்கூடியதுதான் என்பதை உங்களை யாருமே மறுக்க முடியாது. இந்த கேள்வியை நான் கேட்கல. இன்று காலை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் என்பதனால் இது பற்றி பேசிக்கொண்டிருந்த போது ஒரு அன்பர் கேட்டார், ஏங்க எவ்வளவோ மறுமணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார், எவ்வளோ புரட்சிகரமான சிந்தனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தார், தன்னுடைய சொத்துக்களுக்கு வாரிசாக இருக்கட்டும்னு சொல்லி தான் மணியம்மையை தேர்ந்தெடுத்தார். மற்றபடி 72 வயசில் ஒரு 32 வயசு மணியம்மையை கல்யாணம் பண்ணதில் கொச்சையான அர்த்தங்கள் எதுவும் இல்லை. மணியம்மையும் வயதில் முதிர்ந்த முதிர்ச்சி கொண்ட ஒரு பெண்மணி, அவங்கள ஒன்றும் ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணலை, அவங்களும் முழு மனதோடு தான் பெரியார் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பெரியார் தன்னுடைய சொத்துக்களை, அறக்கட்டளையின் சொத்துக்களை போற்றி பாதுகாப்பதற்காகத்தான் ஒரு வாரிசு வேண்டும் என்று மணியம்மை திருமணம் செய்து கொண்டார்னு சொல்கிறாங்க. அந்த லாஜிக்கே உண்மையாக இருந்துச்சுன்னா ஏன் மணியம்மைக்கு ஒரு மறுமணம் செய்து வைத்து அவர் வயிற்றிலேயே உதித்த ஒரு குழந்தையும் அடுத்த வாரிசாக கொண்டு வந்து அதை தொடர்ந்து அந்த சொத்துக்களை பராமரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது? இந்த இடத்துல அந்த நண்பர் கேட்குற கேள்வி என்ன சந்தேகம்னா, யாராவது மணியம்மையிடம் போய் இந்த எண்ணத்தை சொன்னார்களா, அல்லது மணியம்மைக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்ததா? ஏன்னா விருப்பம் இருந்தால் தப்பே கிடையாது. உலகத்துக்கே மறுமணம், கைம்பெண் மறுமணத்தை போதித்தவர் பெரியார். அதை ஏன் மணியம்மை விரும்பாமல் இருந்தார், யோசிக்காமல் இருந்தார்? அப்படி யோசித்து இருந்தாலும் அது வேண்டாம் யாராவது தடுத்தார்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இது ஒரு அன்பர் கேட்ட கேள்வி. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதை நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ரைட்டு, இப்போ நம்ம அப்போலோ எபிசோடுக்கு வருவோம். ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை, ஜெயலலிதாவுக்கு வாரிசு என்று யாருமே இல்லை, அதனால தான் அதிமுக தொண்டர்களின் கட்சியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஜெயலலிதா ஒரு வாரிசு உருவாகி இருக்க முடியும், அது தடுக்கப்பட்டது, விதி மாற்றப்பட்டது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை பற்றி வரேன். அதுக்கு ஒரு சின்ன முன்கதையோடு ஆரம்பிக்கணும். அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜெயலலிதா இறந்த தினத்தன்று இரவு மாறி மாறி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஹிந்து தமிழ் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டிவியில் ஒரு மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போல வாசல் இருக்கிற நிருபர் ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஜெயலலிதாவுக்கோ இல்லை அந்த சசிகலாவுக்கோ மிக நெருக்கமானவர்கள் மூலமாக நான் விசாரிக்கும் போது அவங்க வேறு மாதிரி தகவல் சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்த மருத்துவர்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்காங்களா இறந்துட்டாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சால் தான் பேப்பரை முடிக்க முடியும். நாங்கள் முடிச்சுட்டு அது சரியான இறுதி செய்தியாக கொடுத்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போக முடியும். உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு மிக 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 நெருக்கமான அதிமுகனுடைய உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறார். ஐயா, ஒரு விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, அம்மா இறந்துட்டாங்க, அது ஒரு மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படிங்க சொல்கிறீங்க, வேறு மாதிரி ரிப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லைங்க ஐயா, இறந்துட்டாங்க, செகண்ட் ஃப்ளோரில் தான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், சின்னம்மா அம்மானுடைய ரூம்லேருந்து கதறிக்கிட்டு வெளியில் வர்றதை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், நடிகர் சரத்குமார் கூட இங்கே இருக்கார், அவர் ஓடி போய் சின்னம்மா கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் அப்படின்னு சில பேர்கள்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா அவர் சொல்கிற மற்ற பேர்களில் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லலைன்னா அந்த பேர்களில் அவரும் ஒருத்தர், அதனால் நான் அதை சொல்லலை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சசிகலா அம்மா இறந்த சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை விட பெரிய யோசனை கட்சியை பற்றி ஆட்சியை பற்றி தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளியில் வந்த உடனே அதுவரையிலும் பொறுப்பு முதல்வராக துறைகளை கொடுத்து வைத்திருந்த ஓபிஎஸ்ஸை உடனே முதல்வராக அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மானுடைய
வார்டுக்கு வெளியில் பக்கத்தில் ஒரு தனி அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே போகிறாங்க. ஓபிஎஸ்ஸை முதல்வராக்குங்க, எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவருடைய தம்பி திவாகரன் பாஞ்சு போய் ஒரு வாயை பொத்துறான். வாயை பொத்தி சின்னம்மாகிட்ட, நீ என்ன லூஸா, என்ன உனக்கு வந்துச்சு, இப்போ என்ன சிஎம் யார், பொதுச் செயலாளர் யாருன்னா போட்டு உடனே என்ன ஆக போகுது, எதுக்கு வாயை விடுற, நீ மூடு வாயை அப்படின்னு கத்துறாரு. இது அத்தனை பேரும் அங்கே இருக்கவங்க பார்க்குறாங்க. ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு மன்னார்குடி குடும்பத்தில் சசிகலாவே அதட்டி மிரட்டக்கூடியவர், இது எல்லாருக்குமே தெரியும். அது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. ஆனால் லூசா நீ அப்படின்னு சொல்லி பாஞ்சு போய் வாயை பொத்தின உடனே கையை எடுத்து விட்டுட்டு சசிகலா சொன்ன வார்த்தை, ஏய் கம்முனர்ரா, நான் என்ன சொல்கிறது, அம்மாவே இருந்திருந்தா இதைத்தான் சொல்லியிருப்பாங்க, இதைத்தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க பார்க்குறாங்க, சீன் கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா அப்படியே கிட்டத்தட்ட தள்ளாத குறையாக திவாகரன் சசிகலா உள்ளே கொண்டு போய் கதை வரைஞ்சி மூடுறார். இதுதான் அப்பல்லோவில் நடந்தது. இதை அப்படியே அச்சு பிசகாமல் எனக்கு என்னுடைய சோர்ஸ், அதிமுக இருக்க சோர்ஸு இதை எனக்கு விவரித்து சொல்கின்றார். எடப்பாடி பழனிசாமியை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் சசிகலாவுக்கு இருந்ததற்கான காரணம், கட்சியினுடைய பணத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை மறைமுகமாக ஜெயலலிதா கொடுத்து வைத்திருந்தார். இது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு சின்ன சம்பவம், இவர்கிட்ட பணத்தை கொடுத்தா என்ன பண்ணுவாராம், இந்த பணத்தை அப்படியே வச்சுக்காம இவர் கொங்கு பெல்ட்டு தானே, அதை வட்டிக்கு கொடுப்பாராம் எடப்பாடி பழனிசாமி. கொடுத்து அது சரியான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அதுலேருந்து வர வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டியும் சேர்த்து ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொண்டு போய் ஜெயலலிதா கிட்ட காட்டுவாராம். அம்மா நீ கொடுத்த பணம் இவ்வளோ, நான் வச்சிருக்கிறது இவ்வளோ, வட்டி இவ்வளோ அப்படின்னு எல்லாத்துக்கும் கணக்கு காட்டுவாராம். ஒரு முறை அவர் அச்சர சுத்தமாக கணக்கு காட்டினதை பார்த்து ஜெயலலிதாவுக்கு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியே ஒரு விதமான சிரிப்பாக மாறி, ஆமாம் வட்டி 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 சம்பாரிச்சுக்கிட்டே வராதிங்க, வட்டியெல்லாம் கொண்டு போய் கடலில் கொட்டுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்கன்னா அதை தூரத்தில் இருந்து சசிகலா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இரண்டாவது முக்கியமான சம்பவம் என்னென்னா, வெளியில் தெரியாத ஒரு விஷயம், ஆனால் இது நான் சொல்லி தான் ஆகணும். எனக்கு கிடைச்ச சோர்ஸினுடைய தகவல்படி ஜெயலலிதாவுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தினகரன் மீது தாழ முடியாத வெறுப்பும் கோபமும் இருந்தது. சசிகலானுடைய தயவால் தான் தினகரன் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தாரே தவிர ஜெயலலிதாவுடைய கடும் கோபத்துக்கு ஒரு ஆளாக இருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு டக் ஆஃப் வார் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சசிகலாவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது இருவருக்கும் ஜெயலலிதா சரியான மரியாதை கொடுப்பார், சமமான மரியாதை கொடுப்பார். இதை தினகரன் பல இடங்களில் பார்த்துருக்காரு. சசிகலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பட் அது உள்ளுக்குள்ளே அது பிடிக்கவும் பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களை மிஞ்சி ஒன்றும் பண்ண முடியாதுன்றதால கம்முன்னு கேட்டுக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமி மரியாதை கொடுக்கும்போது கம்முன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில காலகட்டங்களில் சசி கொஞ்சம் உள்ளே போறியா அப்படின்னு சொல்லிட்டு கூட சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்காங்க. இது எடப்பாடியாரை தவிர வேறு யார் விஷயத்திலையுமே ஜெயலலிதா சசிகலாவுக்கு இப்படி ரெண்டாம் பட்சமான மரியாதையை கொடுத்ததே இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் இருக்கு இல்லையா, இது நிறைய பேருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், கசப்பான விஷயமா இருக்கலாம். சசிகலா என்பவர் ஒரு பெரிய தூய ஆத்மா உத்தமர்லாம் கிடையாது. அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களால தான் ஜெயலலிதா ஜெயிலுக்கே போனாங்க. சசிகலாவும் அவர் சார்ந்த குடும்பம் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஜெயலலிதா மேலேயும் பழியாக விழுந்தது. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து அதிமுகனுடைய கெட்ட பேர் காரணமே சசிகலாவும் ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்லுவீங்க. நீங்கள் யாராவது, நான் பெரும்பாலும் பலரும் சொல்லுவீங்க. அதில் நானும் மாற்று கருத்தோ உடன்பாடு இல்லாமலும் சொல்ல வரல. ஆனால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லணும் இல்லையா, அப்படி ஒரு தரப்பாக இதை பார்க்க வேண்டியதில்லை. சசிகலாவுக்குள்ள ஒரு நேர்மையான ஒரு பெண்மணி இருந்தாங்க. அது என்ன நேர்மைன்னா, ஜெயலலிதாவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல பல ஆங்கிளில் அவங்க உண்மையாகவே தான் இருந்திருக்காங்க. ஜெயலலிதா விருப்பத்தை மீறி பண்ணக்கூடாதுன்ற ஒரு சென்டிமெண்ட் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அதனால தான் அவங்க ஜெயலலிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி ஆக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. முதல்வராக ஓ பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆக்கிய சசிகலாவுக்கு படிப்படியாக அவர் மேலே நம்பிக்கை போக ஆரம்பிக்குது. அப்போ கூட இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, முக்குலத்தோர் இனத்தை சேர்ந்த ஒருத்தரை நம்ம முதல்வர் ஆக்குனது ரைட்டு, ஆனால் நம்ம கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்கிறாரு, அவர் டெல்லியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காருன்னு தகவல் கொண்டு போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் சட்டசபைக்குள்ளே போகும்போது ஓபிஎஸ் திமுகவோட இணக்கமாக இருக்கார், துரைமுருகனை பார்த்து சிரித்தார், அதனால தான் அவர் நீக்க வேண்டிய அளவுக்கு வந்தது, திமுகனுடைய கைக்கூலி மாதிரி ஆயிட்டார் அவர் அப்படின்லாம் சசிகலா பின்னாடி சொன்னாங்க அவரை நீக்கும் போது. உண்மையில் மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லையா, மாணவர் போராட்டம். அந்த போராட்டம் நடக்கும்போது அந்த ஒரு பெரிய தடியடி ஒன்று நடக்குது. அந்த தடியடி நடக்கும்போது சசிகலாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் பதறி போய் ஓடி போய் சசிகலா கிட்ட சொல்கிறாங்க, சின்னம்மா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, பீச்சில் தடியடி நடக்குது, போலீஸ் எல்லாம் போட்டு அவங்களை கலைச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க, இது பெரிய அளவில் கெட்ட பேர் வரும், இந்த கெட்ட பேர் வர்றது ஃபுல்லாக உங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பொம்மை முதல்வர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுமா, இந்த ஆட்சியில் எது நடந்தாலும் அதை நீங்கள் சொல்லி தான் நடக்குதுன்னு நினைப்பாங்க. அதுவும் இந்த ஜல்லிக்கட்டு காளை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
பெரும்பாலும் முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய சென்டிமெண்ட்லையும் உள்ளே வருது. நம்ம சமூக மக்களே நம்மளுக்கு ஆத்திரம் ஆகிடுவாங்கம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறாரு அவர், கேளுங்கம்மா கேளுங்கம்மான்னு சொன்ன உடனே சொன்னாங்களாம், ஏன்பா நான் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்ல போகிறேன், தடியடி நடத்துன்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் மோசமான ஆளா, அப்படிலாம் இல்லைப்பா, இது வந்து ஓபிஎஸ்ஸே பண்ணுற வேலை தான்ப்பா, எனக்கு என்னவோ கொஞ்ச நாளாகவே டெல்லி பேச்சை கேட்டு தான் அவர் பண்ணுற மாதிரி எல்லாமே தோணுது, இது கூட பேரை கெடுக்கிறதுக்காக பண்ணுற ஒரு வேலையாக இருக்கலாம், ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையேன்னு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிஎஸ் மேலே நம்பிக்கை போய்கிட்டே வரும்போது, நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை எடுத்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் முதல்வர் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்கள் சீக்கிரமாக இதை முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க முதல்வர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆகிட்டு எல்லாமே பண்ணி அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் நாடகங்கள் விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஓபிஎஸ் கிட்ட பேசுகிறாங்க, ஒரு நெருக்குதல் தாங்க முடியல அவரால், சசிகலாவை வந்து முதல்வர் ஆக்கலான்னு சொல்லி ராஜினாமா லெட்டர் எடுத்துன்னு வந்து சசிகலா கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு பிடிக்காமல் போய் என்ன பண்ணுறாரு, சமாதியில் தர்ம யுத்தம் உட்கார்றாரு. அவருடைய பின்னணியில் தான் அந்த வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு வேகமாக எடுக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து தீர்ப்பு உடனடியாக சொல்லப்பட்டு உடனடியாக சசிகலா திரும்பி ஜெயிலுக்கு வரணும் அப்படிங்கிற தீர்ப்பு வந்ததோன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ தான் சசிகலாவுக்கு வந்து கோபமும் ஆத்திரமும் அதிகமாகி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு முதல்வராக தொடர வேண்டும் என்று ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு, நான் கேட்டப்போ ராஜினாமா லெட்டரையும் கொடுத்தாருன்னா இவர் எக்காலத்திலையும் விடக்கூடாது, இது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடியாரை வந்து அவங்க முதல்வராக்கணுன்ற முடிவுக்கு வராங்க. எப்போ அவரை பொதுச் செயலாளர் ஆக்கிறதுக்கு திவாகரன் விடலையோ, அவர் குடும்பத்தில் இருக்கவங்க விடலையோ, பொதுச் செயலாளராக நாமளே இருப்போம், பரவாயில்ல, கட்சியை வந்து பின்னாடியிலிருந்து நடத்துவோம், நடத்திட்டு எடப்பாடியை முதல்வர் ஆக்குன்ற எண்ணத்துக்கு அவங்க வராங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெயிலுக்கு போய் ஆஜராகிறதுக்கு முன்னாடி எடப்பாடியை முதல்வர் ஆக்கிட்டு போயிட்டு எப்படியாவது பரப்பன அக்ரஹாரா ஜெயிலில் இருந்து தமிழ்நாடு ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடணும், ஜெயிலுக்குள்ளேருந்தே இந்த ஆட்சியை நம்ம கட்டுப்படுத்தணும், எப்படி ஜெயலலிதாவுக்கு கட்டுப்பட்டு ஜெயலலிதாவுக்கு எல்லா விஷயத்திலையும் விசுவாசமாக இருந்து ஒத்த ரூபா பைசா கூட விடாமல் கணக்கு கொடுத்த எடப்பாடியார் பண்ணாரோ அதை தனக்கு அதே மாதிரி பண்ணுவார் அப்படின்னு அவங்க நினச்சி அதுக்காக தான் எடப்பாடியாரை வந்து அவங்க வந்து முதல்வராக சொல்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க தப்பு கணக்கும் போட்டாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, கூவத்தூரில் அவரை முதல்வராக அறிவிக்க போகிறாங்க. அறிவிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் நடந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்னாடி தான் வந்து அவர் ஆக்க போகிற விஷயத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அவரும் ரொம்ப உற்சாகமாகிடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறார் சின்னம்மாக்கிட்ட, நல்லா யோசிங்கம்மா என்னை ஏற்றுக்கோங்களா, நல்லா யோசிங்கம்மா என்னை ஏற்றுக்கோங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சசிகலா என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் போங்க அப்படிங்கிறாங்க. இங்கேயும் ஒரு விஷயம், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப மதிக்கிற இன்டெலெக்சுவல் நினைக்கிற ஒரு பெரிய மனிதர் உட்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எடப்பாடியை ஏற்றுக்கொண்டு அவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுக்கு அன்றைக்கி கூவத்தூரில் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த கிஃப்டினுடைய எடை மட்டும் 2 கிலோ.